ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 5 பவுன் கோல்டை வச்சு எப்படி 1032 பவுன் கோல்டு சேமித்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2016ஆம் ஆண்டு என்னோடய கையிருப்பு 5 பவுன் வச்சுருந்தேன். 5 பவுனை அடகு வச்சேன். 60,000 ரூபா கிடச்சிது. 1/4/2016 1 கிராம் கோல்டோட விலை 2299 ரூபா. ஸோ அந்த 60,000 வச்சு 3 பவுன் தங்கம் வாங்கினேன். ஸோ அப்புறம் 2017ஆம் ஆண்டு 8 பவுன் கையில் வச்சுருந்தேன். ஸோ 8 பவுனை அடகு வச்சேன். அதில் 1,28,000 ரூபா வாங்கினேன். 1/4/2017 1 கிராமோட கோல்டோட விலை 2,536 ரூபா இருந்துச்சு. ஸோ 1,28,000 ரூபாய்க்கு 6 பவுன் வாங்கினேன். 2018ஆம் ஆண்டு 14 பவுன் கையில் வச்சுருந்தேன். 14 பவுன் அடகு வைக்கிறப்ப 2,46,000 ரூபாய்க்கு வச்சேன். 1/4/2018 1 கிராமோட கோல்டோட விலை 2,693 ரூபா இருந்துச்சு. ஸோ 2,46,000 ரூபாவில் வச்சு 11 பவுன் கோல்டு வாங்கினேன். ஸோ அப்புறம் 2019ஆம் ஆண்டு 25 பவுன் கையில் வச்சுருந்தேன். ஸோ 25 பவுனை அடகு வச்சு 5,66,000 ரூபாய்க்கு வச்சேன். ஸோ 12/4/2019 1 கிராமோட கோல்டோட விலை 3,392 ரூபா இருந்தது. 5,66,000 ரூபாய்க்கு 20 பவுன் கோல்டு வாங்கினேன். ஸோ 2020ஆம் வருஷம் 45 பவுன் கையில் வச்சுருந்தேன். ஸோ அந்த 45 பவுனை அடகு வைக்கிறப்ப 10,39,500 ரூபாய்க்கு வச்சேன். 3/4/2020 வருஷத்தில் 1 கிராமோட கோல்டோட விலை 3,867 ரூபா இருந்தது. ஸோ 10,39,500 ரூபாவில் வச்சு 32 பவுன் தங்கம் வாங்கினேன். அப்புறம் மறுபடியும் 2021 77 பவுன் கையிருப்பு இருந்துச்சு. அதை மறுபடியும் அடகு வைக்கிறப்ப 21,56,000 ரூபா கிடச்சிது. 4/4/2021 1 கிராமோட கோல்டோட விலை 4,277 ரூபா இருந்தது. ஸோ 21,56,000 ரூபாவில் வச்சு 60 பவுன் கோல்டு வாங்கினேன். அப்புறம் மறுபடியும் 2022 137 பவுன் மொத்தம் கையிருப்பு இருந்துச்சு. பவுனு 137 பவுனை அடகு வைக்கிறப்ப 38,36,000 ரூபாய்க்கு அடகு வச்சேன். 5/4/2022 அன்று 1 கிராமோட கோல்டோட விலை 4,825 ரூபா இருந்துச்சு. ஸோ 38,36,000 ரூபாவில் வச்சு 95 பவுன் தங்கம் வாங்கினேன். அப்புறம் 2023ஆவது வருஷம் 232 பவுன் கையில் வச்சுருந்தேன். ஸோ அதை அடகு வைக்கிறப்ப 74,70,400 ரூபாய்க்கு அடகு வச்சேன். ஸோ 5/4/2023 அன்னைக்கு 1 கிராமோட கோல்டோட விலை 5,690 ரூபா இருந்துச்சு. ஸோ அடகு வச்ச காசில் 150 பவுனை தங்கம் வாங்கினேன். ஸோ 2024ஆவது வருஷம் 382 பவுன் கையில் வச்சுருந்தேன். 382 பவுனை அடகு வைக்கிறப்ப 1,41,72,200 ரூபாய்க்கு வச்சேன். ஸோ 5/4/2024ஆவது வருஷம் 1 கிராமோட கோல்டு விலை 6,510 ரூபா இருந்துச்சு. ஸோ அந்த விலையை வச்சு வாங்குறப்ப 250 பவுன் தங்கம் வாங்கினேன். ஸோ 2025 அப்போ 632 பவுன் கையில் இருப்புது. ஸோ 632 பவுனை அடகு வைக்கிறப்ப 2,87,56,000 ரூபாய்க்கு அடகு வச்சேன். ஸோ 5/4/2024 அந்த வருஷத்தில் 1 கிராமோட கோல்டோட விலை 8,310 ரூபாய்க்கு இருந்தது. ஸோ 2,87,56,000 ரூபாய்க்கு 400 பவுன் தங்கம் வாங்கினேன். ஸோ 5/12/2025 தங்கம் கையிருப்பு 632 பவுன் கையிருப்பு இருந்துச்சு. அப்புறம் 400 பவுன் அதை வச்சு வாங்கின பவுன் 400 பவுன் இருந்தது. ஸோ மொத்தம் கையிருப்பு 1,032 பவுன் ஸோ 632 பவுன் அடகுல இருக்குது. 400 பவுன் கையில் இருக்குது. ஸோ 632 பவுன் போனாலும் 400 பவுன் கையில் இருக்குது. ஸோ 400 பவுனை வச்சு பிஸ்னஸ் பண்ணி தான் ஸோ அந்த 632 பவுனையும் மீட்கணும். ஸோ இது இப்படி தான் தங்கம் ஜென்ரலாக நான் சேர்த்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திப்போம்.